நவீன தமிழ்நாட்டின் சிற்பி தலைவர் கலைஞர் அவர்கள், உலக தமிழரின் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களின் 8வது ஆண்டு நினைவு நாளை இன்று விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக இங்கே அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் இங்கே நாங்கள் அனுசரித்திருக்கிறோம். தலைவர் கலைஞரின் புகழ் தமிழ் உள்ளவரை, ஒவ்வொரு தமிழனும் உள்ளவரை கண்டிப்பாக அது நிலைத்திருக்கும். அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, அதாவது விவசாயிகளுக்காக இருந்தாலும், மாணவர்களாக இருந்தாலும், தொழிலாளர்களாக இருந்தாலும், அவர் இயற்றி இருக்கிற சட்டங்களும், அவரால் வாழ்வு பெற்றவர்களும் கோடான கோடி தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த தமிழர்கள் இருக்கிற வரை அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. 8 ஆண்டுகளாகிறது அவர் நம்மை விட்டு பிரிந்து. ஆனால் இன்றும் தலைப்புச் செய்தியாக தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் அவர் தான் இருப்பார். பேரை தான் அவர்களால் மாற்ற முடியுமே தவிர திட்டத்தை மாற்ற முடியாது. ஏனென்றால் திட்டத்தின் மேலே அவர்களால் கை வைக்கவே முடியாது. அந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசாங்கம் தலைவர் கலைஞராக இருந்தாலும், அவர் வழியிலே கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தளபதியாக இருந்தாலும் பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களால் திட்டத்தை மாற்ற முடியாது. அதனால்தான் பெயரை மட்டும் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேறு அண்ணா சொன்னது போல் அந்த திட்டத்தை யாராவது, அதாவது தமிழ்நாடு என்று பெயர் வைத்த போது வேறு யாராவது வந்து அதை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் அவர் இந்த அண்ணாதான் ஆள்கிறான் என்கிற அளவிற்கு மக்கள் எழுச்சியோடு போராடுவார்கள் என்று சொன்னால், அதே போல்தான் இப்போது தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும், எங்களுடைய தளபதி அவர்கள் கொண்டு வந்த திட்டமாக இருந்தாலும் பெயரை மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர திட்டங்களை அவர்களால் மாற்றவே முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் மக்களிடம் சென்ற திட்டங்கள், மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள். காவிரி நீரை கொண்டு வருது தமிழகம் கர்நாடகம் சந்திச்சும் போது அவமானம் ஏற்பட தாங்கி நான் தயாராக இருக்குன்னு சொல்லி பதில் கொடுத்திருக்காரு. அவர் தமிழ்நாட்டுக்கே அவமானத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் தான் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் அவமானத்தை அவர் தான் தேடி தந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. பட்ஜெட் எப்படி பாருங்க? வேளாண் பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கீங்க, 14 பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்கீங்க. அதாவது பட்ஜெட்னா மக்கள் எல்லாம் எவ்வளவு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருப்பாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள் எங்கள் தளபதி அவர்கள் முதலமைச்சர் தலைமையில் நிதி அமைச்சர் அவர்கள் 2 நிதி அமைச்சர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு பட்ஜெட். அதே மாதிரி வேளாண் துறைக்கு முதலில் வேளாணுக்கென்று தனியாக ஒரு பட்ஜெட்டை அறிமுகப்படுத்தியதே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். ஒவ்வொரு மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அதாவது பட்ஜெட்டில் என்னென்னலாம் நமக்கான திட்டங்கள் எல்லாம் வந்து சேரும் என்று. அதுபோல் ஒவ்வொரு பட்ஜெட்டும் ஏமாற்றாமல் கடந்த 5 ஆண்டுகளில் மிக சிறப்பான ஒரு பட்ஜெட்டாக, வேளாண் பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, நிதிநிலை அறிக்கையும் சரி, மிக சிறப்பாக அதையெல்லாம் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக என்ன கூத்தெல்லாம் நடந்து உங்களுக்கு தெரியும். பட்ஜெட் என்ன அவங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, படித்தவருக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அதுதான் உண்மை. பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை, 0 பட்ஜெட்.